அப்பா வேற 9 மணிக்கு வரனாரு, சிக்கன் ரைஸ் வாங்கி வரனாரு. ஆனா ஒன்னும் காணுமே இந்த மனுஷனா. எனக்கு வேற தூக்கமா வருது, கண்ணை கட்டுது இப்பயே. கடவுளே கொஞ்ச நாளும் என்ன கட்டுப்படுத்துறா. சிக்கன் ரைஸ்ல கையை வைக்காம இன்னைக்கு தூங்க கூடாதுடி. குளிர் வேற தாங்க முடியல, சூடா சிக்கன் ரைஸ் சாப்பிடலான்னு பார்த்தா இந்த ஆளை வேற இன்னும் காணா. எங்க போய் தொலைஞ்சாரோ? ஏண்டி ஒரே ஒரு தடவை போட்டனில உன்னை பழிச்சு நடிச்சதுக்கு போலீஸ கூட்டு வந்துட்டீல? என் வாழ்க்கை பூரா எத்தனை அடியும் கட்டியும் வாங்கியிருப்ப உங்ககிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அடியே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஜெகத்ராஜோட ஜென்ம பலனா என்னன்னு காட்டுறேன்டி. இல்லா சொல்லுங்க. பட்ட மாறி வந்து படுத்தா நீ எப்படி குழு குழுன்னு இருக்க. ஆனா அது சூரியன் இருக்கானே, அந்த அனல் வீசுறான். நீர் அந்த அனல் வீசுறான். அடுத்த அமாவாசை வரையும் தாங்குவனான்னு தெரியல. பேசாம நீயே பகலையும் வந்துடுறியா? சாரிங்க, என்னால முடியாது. நான் மாசத்துல ஒரு நாள் தான் முழுசா இருப்பேன், மத்த நாள் தான் அரைகுறையா தான் இருப்பேன். என்னடி சொல்ற? பெஞ்சிரு நாயே, முழு நிலாவா இருப்பேன்னு சொன்னேன். என்னையே முழுகாமாக பாக்குறியா? ஏய் 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 பண்ணி கேட்ட. சரி, அவன் கூட தான் மாரடிக்கணும்னு இருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? ஆனா நீ அழகா இருக்க நிலா. இது யாரும் தெரியும்ல. எந்திரிச்சு போ. சும்மா எப்ப பாரு இங்கே வந்து பார்க்கிங்க போட்டுட்டு இருக்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? பாவம், அவளும் ஒரு பெண் தானே. நீ எல்லாம் அக்கா தடுச்சோட பிறக்கல. ஓ மனசு என்ன கல்லா? இப்ப எதுக்கு வந்து சொற்பொழி வாட்டிட்டு இருக்க? என்னையவே கைய ஓங்கிட்டீல. இனி என் மூஞ்சில முழிக்காத. ஏதோ பெருசா பண்ண போறான்னு பார்த்தா பேச மாட்டேன்ட்டு போறான் பைத்தியக்கார. சொம்பு சேகரு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன வார்த்தை சொல்லிட்டடி குண்டுமல்லி. இதுக்காகவா 4 வருஷமா உன் பின்னாடி நாய் மாறி திரிஞ்சு நாசூக்கா உன்னை புரிஞ்சு உன்னை பாராட்டி சீராட்டி உனக்கு சோறு ஊட்டி கூடவே அதுல மோர் ஊத்தி மத்த பூனைகிட்ட இருந்தலா உன்னைய காப்பாத்தி உனக்கு பிடிக்குமேன்னு செஞ்சு கொடுத்தேனே சப்பாத்தி. இந்த மொக்கைக்கு தாண்டா உன்னைய பிரேக்கப்பே பண்றேன். வாங்கம்மா, இன்னைக்கு சாட்டர்டே சமையல்ல வெஜ்ஜு வெட்டிக்கிளி வெங்காய பக்கோடா எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெட்டிக்கிளியை வந்து ஒரு 650 வெட்டிக்கிளி பிடிச்சி நல்லா இந்த மாதிரி ஒரு கிளீனான வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அது எந்தெந்த மேஞ்சிருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஐஸ் கியூப்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே போட்டுன்னு அது சாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ரொம்ப பாவம் சாவடிக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, அதோடைய முன்கால் இல்லாமல் பின்கால் நல்லா ஞாபகம் பின்காலை மட்டும் புரிஞ்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா குழைச்சிட்டு அதில் அப்படியே டிப் பண்ணுங்க. அந்த ஃப்ரோசன் வெட்டிக்கிளி எல்லாம் அப்படியே டிப் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாம் ஆயில் ஒரு 5 கிலோ பாம் ஆயில் இருக்குது, அதில் பொரிச்சு எடுங்க. பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா பொன்னிறமா அப்படியே காஞ்ச மிளகா மாதிரி வந்திருக்குங்க. இதுதான் கரெக்டான டைம். இதுலேருந்து எடுத்துருங்க வெளியில். அவ்வளோதான் ரெடியாக ஆயிடுச்சு. வெட்டிக்கிளி வெங்காய பக்கோடா. இந்த மாதிரி ஒரு வெட்டிக்கிளி வெங்காய பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே சாட் மசாலா மாதிரி லைட்டாக தூவி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தனியாக உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனியே சுகம்தான். ஹே மின்னலே, ஹே மின்னலே, இது நல்லா யாரு புள்ளே? நான் சந்தேகப்படுறியா? இல்லம்மா, ஆமா. உன் சந்தேக புத்தி உன்னை விட்டு எப்ப போன தெரியலடா. அந்த பக்கத்தை பிளாக்கி இல்ல, பிளாக்கியா அவனா? ஏய், ரொம்ப நாள் அவனை விட்டுட்டு நாண்டி நீ மாத்தீங்கன்னா அவன் அவளுக்கும் அவன் புருஷனுக்கும் சண்டையா. அதனால கோச் வீட்டை விட்டு போயிட்டா. எனக்கு போன் பண்ணி சொன்னா, அக்காக்கா கை கோல்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி அவரானா கொஞ்சம் பாலாச்சு கொடுங்க அப்படின்னு. புரியுதா? இதா லேடிஸ் மேட், நீ போ. ஓ, அப்போ எனக்கு பால் வேணும்னு அவன் பண்ணிட்ட போட்டா? ஏய் இல்லடி, நம்ம பசங்களுக்கு இப்போ உன்னால கொடுக்கணும்னா அவங்க வீட்டு போட்டான்னு கேட்கறேன் நான். அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் உனக்கு எனக்கு ஒரு நாள் சண்டை வரும். அதனால ஒரு சேஃப்டிக்கு கேட்டு வச்சுக்கணும்பா. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். காலையில ஒரு செட்டு பொங்கல், 2 செட்டு பூரி, மதியம் ஒரு பிளேட் பிரியாணி, ஒரு பிளேட் பெப்பர் சிக்கனு, ஒரு பிளேட் சில்லி சிக்கனு, ஃபுல் கட்டிட்டு நைட்டு வேற ஏதோ சாப்பிடுவிய. இடியாப்பம் லைட் ஃபுட்னு சொல்லிட்டு ஒரு 10 இடியாப்பம் சாப்பிடுவேன். இதெல்லாம் நீ சாப்பிடுறத பார்க்க போதே எனக்கு தூக்கம் வர மாட்டேது. உனக்கு எப்படி வரும்?
டேய் தம்பி, கடல் ஏரியா உப்பா இருக்குன்னு தெரியுமா? டேய் சொல்லுடா. டேய் தெரிஞ்சா தெரியுன்னு சொல்லு, இல்லைன்னா தெரியலன்னு சொல்ற. அதுக்கேன்டா அம்மா கிட்ட மாட்டி விடுற மாதிரி அழுகுடா. டே அழுகாதடா. ஆத்தாக்கறி எனக்கு பால் கொடுக்க மாட்டாடே, நான் அழுதுருவேண்டா. டே தெரிஞ்சா தெரியுன்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. உன்கிட்ட கேட்டது தப்பாடா. டே தம்பி, டே பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. சீ 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 குமாரி சீ. கிளீன் வீடை கிளீன் பண்ணணும். ஐயோ அது மம்மி சாரிம்மா, ஏண்டா பார்த்து இது பண்ண கூடாத மம்மி. இன்னும் பத்தியா தகுப்பா? டேய் என்னப்பா உன் வச்சிருப்பேங்க. டேய் இரு, கை வைக்க டேடி, இரு கை வைக்க டேட்வா. நீ என்னம்மா அது? ஐயோ மம்மி இதுவா? டே தகுப்பா, உண்டு வாயா இல்ல பொருட்கடா? இவ்வளவு ஊத்துறியாடா ஒரு நாளைக்கு? சாணியை பிடிச்சவனே. அது டே இஷ்ட போயிடுறா. டேய் நின்றா இங்க. என்னடா இதெல்லாம்? ஏன் உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியுது. இன்னுமா இந்த பழுக்க வச்சுன்னு இருக்க நீ? ஓலாட்டி சொல்லியிருக்கோம் விட்டுரு, இதெல்லாம் விட்டுருன்னு. பழகி போச்சுமா, எப்படி விட முடியும்? என்னடா பழகி போச்சு? என்ன பழகி போச்சு? இவ்வளவு வருஷமா நான் கூட தான் பழுகிறேன், என்ன விட்டுருவியா நீ? உன்னால விட்டுலாம் ஈஸியா, அதுதான் விட முடியாது, கஷ்டம். எப்பா ஒரு நல்ல தூக்கம் போட்டு வந்துட்டோம்டா. ஹை நைனா. ஹேய் சானியா பூச்சவன, நான் நைனா இவ்வளவு போய் போடுற? இன்னும் போய் எங்க வந்து ஜங்கல்ன்றானோ? எப்பா சாமி, என்னடா அது இப்பயே இவ்வளவு வெயில் அடிக்குது? அண்ணே ஒரு மக்கு தண்ணி ஊற்றி உண்ண, ரொம்ப சூடா இருக்கு ப்ளீஸ்ண்ணே. அண்ணே அடாடாடா, குற்றால அருவியே மேல படுற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. இந்த சைடு அங்கதான் இந்த பின்னாடி இந்த வெயிலுக்கு அருவியில குளிக்க மாதிரியே இருக்குப்பா. மவராச ஒரு மக்கு தண்ணி கேட்டதுக்கு அருவியிலேயே குளிக்க வச்சிட்டாப்ல. இது போதும், இன்னைக்கு இதை வச்சு ஓட்டிடுவேன். ரொம்ப நன்றி மெக்கானிக்கனே. இன்னைக்கு ஈவனை ஏமாத்தி சாப்பிட வேண்டியதான். டேய் தள்ளி விட்டான் வந்துச்சாடா? இல்ல வரல எதுவுமே வரல. சரி அதை ஒரு நோன் தவிரம் பாருச்சா. டேய் மச்சான் என்னடா எதுவுமே வரலடா? எதுவுமே இல்ல, வேணா நீ வந்து பாரு. எதுவுமே இல்லையா? எங்க போயிருப்போம்? இங்க ஒண்ணு இருக்கு, தவிரம் போற வந்துச்சா போற. தலை மாட்டிச்சோம். இன்னும் வாய செய்தி நீதான் சப்ஜெக்ட். என்னடா வாழ்க்கையது? இன்னைக்கு எவன்டா திங்கக்கிழமைன்னு பேரு வச்சது? சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சிருந்திருக்கான். வேலைக்கு போகவே அலுப்பா இருக்கு. என்ன பண்ணலாம்? வயிற்று வலிக்குன்னு சொல்லி தெளிவா போட்டுருவோமா? அச்சோ, வீட்டுல இருந்தா என் பொண்டாட்டி அதோட கூட வேலை வாங்குவாரு. பாத்திரங்களும் துணி துவைக்க சொல்லுவா, வீட்டை கழுவு சொல்லுவா. அது வேலைக்கே போயிடலாமே. இருக்கடா, கடை 12 மணிக்கு தொடர்ந்துருவாங்க. கட்டிங்க போட்டு யோசிப்போம். நிஜமாலுமே நம்ம லைஃப் நல்லாதான் போயிட்டு இருக்கா? இல்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கோமா? அதான் வர்கீஸ்னா பைத்தியமா? பின்ன தேவையில்லாத விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துறா. தேவை உள்ள விஷயம் தேவை இல்லாத விஷயம்னு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ நினைக்கிறது பூராமே தேவையில்லாததான். டேய் நீ என்ன இப்படி சொல்ற? அந்த சாம இறந்தானா ஏதோ சரி நடக்குது, பரிகாரம் பண்ணி கொட்டுறான். பரிகாரம் பண்ணு. மலை குழங்க அவன் திருநள்ளாறு போயிட்டு வர சொல்றான். போயிட்டு வா. டேய் என் சொந்த ஊரே திருநள்ளாறு தான்டா.